நீங்க படிச்சீங்களா? அத தெரியுமா? தெரியும் ஐயா. ஆட்சிக்கு வந்து நம்ம முதல் வேலையா செய்வோம். மர்க்கா மர்க்கா சொல்லு. மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். அதை தேர்தல் அறிக்கையில வைக்க தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம். தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். கையெழுத்து போட்டிருக்கிறது உண்மை. இந்த உலகத்திலே ஏமாத்துற கட்சி ஒன்று இருக்கு அப்படின்னா அது வந்து திமுக தான். அந்த திருட்டு திராவிடம் தான். அதாவது ஒரு குடும்பம் இருந்தால் யாராச்சும் ஒரு ஆள் பொய் பேசலாம். ஒரு குடும்பமே வந்து பொய் பேசுது அப்படின்னா அந்த கருணாநிதி குடும்பம் தான். அப்பா, மகன், பொண்ணு, பேரன் 3 பேருமே, இங்கே 3 பேருமே இந்த திராவிட கூட்டத்தை மட்டும் கிடையாது, இந்த திராவிடனுக்கு ஓட்டு போகிறவங்க மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் பொய் பேசுறதுல வந்து கைவந்த கலை. நேற்று ஒரு பேச்சு, முந்தா நாள் ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, இது இப்போ தொடர்றது கிடையாது. கிட்டத்தட்ட 20 வருஷமாக தொடருது. இன்றைக்கி சட்டசபையில் கட்சித்தீவை மீட்போம் அப்படின்னு முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் அவர் தீர்மானம் போட்டிருக்கிறாரு. இது கொடுத்தது யார்? காங்கிரஸ். கையெழுத்து போட்டது யார்? முத்துவேல் கருணாநிதி. இந்த திமுகவுக்கு இதே வேலை தான். டெல்டா மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மீத்தின் எடுக்கிறதுக்கு கையெழுத்து போட்டுருவார். போட்டுட்டு வந்து ஒரு 3 வருஷம் கழித்து எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தா மக்கள் போராடனா உடனே தெரியாமல் கையெழுத்து போட்டு மீத்தேன் எரிவாயு திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தவர் தான் இன்றைய செயல் தலைவர், எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின். நீட்டு ஆரம்பத்தில் கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். துணை போனது யார்? இந்த முத்துவேல் கருணாநிதியோட பையன். இப்போ போராட்டம். எலெக்ஷன் வரும்போது என்ன சொன்னாங்க? நீட்டை ஒழிப்போம், உங்களுக்கு அப்போ வந்தோன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் எப்படியே நீக்குவோம் பாருங்க அப்படின்னாரு. அந்த ஐடியாவில் எங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். 4 வருஷம் நக்கிட்டு போச்சு, இன்னமும் நீட்டை ஒழிச்சபடி இல்லை. அப்பா ஏற்கனவே சொன்னார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே, நான் போடும் முதல் கையெழுத்து மதுவை ஒழிப்பேன், மது இல்லாத மாநிலமாக மாற்றுவேன். அதாவது உதயநிதியோட அத்தை, தமிழ்நாட்டில்தான் அதிக விதவைகள் இருக்கும் மாநிலமாக இருக்கிறது. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்தை தலைவர் சொல்லிட்டாரு, போட்டு உடனே தள்ளிடுவோம் அப்படின்னு அத்தை சொன்னிச்சு. அது மட்டும் சொல்லலை, பத்திரிகை கேட்குறாங்க, உங்கள் ஆளுங்க தானே இந்த மது ஆளை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் வந்த உடனே கையெழுத்தை போட்டுருவோம். அது மட்டும் இல்லை, எங்கள் கட்சி ஆளுங்களோ சொந்தக்காரங்களோ ஆளைய வச்சிருந்தா அவங்களும் மூடனன்னு சொல்லிட்டாங்க. தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட இதை நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம். 4 வருஷம் ஆச்சு, இன்னும் அவன் ஆலையை மூடினபடியும் இல்லை, இவன் கடையை மூடினபடியும் இல்லை. 1000 கோடி ஊழலில் போய் நிற்குது. அப்புறம் அந்த 1000 ரூபா அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? இல்லை. டீசலு பெட்ரோலு ஆட்சிக்கு வந்த உடனே 5 ரூபா குறைப்பான் அப்படின்னாங்க. 5 ரூபா 10 ரூபான்னு நினைக்கிறேன். குறைச்சாங்களா? குறைக்கல. குடும்பத்தோட பொய் சொல்கிற ஒரு கூட்டம் இந்த திராவிட கூட்டம், இந்த முத்துவேல் கருணாநிதியோட குடும்பம். இன்னைக்கு வெக்கமே இல்லாமல் போய் இப்போதான் வந்து சீமான் வந்து ஒரு மீனவர் கூட்டம் போட்டு பேசியிருக்கிறாங்க. இப்போ வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போய் சட்டசபையில் தீர்மானம் இதாகுமா? ஏன் இன்னும் ஒரு வருடத்தில் தேர்தல் வரப்போகுது, அதுக்கு அந்த நாடகம் எல்லாம் தூக்கிட்டு போவாங்க. என்ன எலெக்ஷன் அப்போ தூக்கிட்டு போவாங்க பாருங்க, நாங்கள் சட்டசபையில் தீர்மானம் போட்டு விட்டோம், எங்களை மீண்டும் ஆட்சியில் வச்சிங்கன்னா அதையும் நான் உடனே போய் மீட்டு எடுத்து வந்துடுவோம். அப்பா அம்மாவை அத்தை 3 பேரும் போய் நாங்கள் கட்சித்தீவை மீட்டு கொண்டு வந்துடுவோம். எப்படி நீட்டு ரகசியம் எங்களுக்கு தெரியுமோ, கட்சித்தீவை மீட்கிற ரகசியமும் எங்களுக்கு தெரியும் அப்படி. அதனால் மக்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். 1000 500க்கு கையேந்திட்டு மக்களுமே அவன் ஏன் இப்படி பிழைக்கிறான் அப்படின்னா, மக்களுமே ஒரு மிகப்பெரிய திருடர்கள் என்பது இந்த திருட்டு கூட்டத்துக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த திராவிடர்கள் மக்களை திருடர்களாக மாற்றியதுதான் சாதனை. இந்த 30-40 வருட காலத்தில் திராவிட சாதனை எடுத்தினா மக்களை
திருடர்களாக மாற்றியது. அவர்களைப் போலவே மாற்றி வச்சுக்கிறாங்க. அதனால தான் திருடன் யாருக்கு ஓட்டு போடுவான்? இன்னொரு திருடனுக்கு தான் ஓட்டு போடுவான். அப்போது மக்களோட தலைவன் யாராக இருப்பான்? திருடனாக தான் இருப்பான். அதனால தான் மீண்டும் மீண்டும் இந்த திருட்டு திராவிடம் வந்து உட்காருது. வழக்கமாக எல்லாரும் சொல்கிறது தான், இந்த திருட்டு திராவிடம் வந்தாலே ரவுடிசம் அதிகமாகும், கட்ட பஞ்சாயத்து அதிகமாகும் அப்படின்னு. இப்போலாம் கட்ட பஞ்சாயத்து காவல் நிலையத்திலே நடக்குது, காவல்துறையே எடுத்துக்குது. ஏவல் திரையாகவே மாறிட்டு மக்களுக்கு வேலை செய்கிறது கிடையாது. இந்த மாவட்ட செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் மாரி காவல்துறை மாறிடுச்சு. அதனால் இந்த திருட்டு திராவிடர்களை தேர்ந்தெடுத்த இந்த திருட்டு மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள விட்டு சொல்லுங்கள். மீதம் உள்ள மக்கள்லாம் வந்து இந்த திருட்டு திராவிடத்தை ஒழிக்கணும். ஏன்னா இந்த சமூகமே வந்து திருடலாக மாற்றி வச்சிருக்கு. இன்னும் விட்டிங்கன்னா எல்லாரையுமே திருடலாக மாற்றக்கூடிய திட்டத்தில் தான் இந்த திராவிடம் இருக்கும். ஏன்னா யாருமே கேட்க முடியாதுல்ல. ஒருத்தர் நல்லா வந்தால் கேட்க முடியும். ஒட்டு மொத்தமே திருடனாக இருந்தால் எல்லாருக்கும் பங்கு. ஓட்டுக்கு 2000 கொடு, 1000 கொடு, அப்புறமா ஆட்சிக்கு வா, ஊழலை பண்ணு, ரோடு போறியா, ஊழலை பண்ணு, கான்ட்ராக்டர் பாலம் கட்டுறியா, பாலம் கட்டினா 3 நாள் தான். இங்கே தமிழ் பெருமையெல்லாம் 3000 வருடத்தை பார், 1000 வருடத்தை பார், 200 வருடத்தை பார் அப்படிம்போம். ஆனால் திராவிட மாடலில் 3 வாரத்தை பார், 3 மாதத்தை பார் அப்படின்றது தான் பாலத்தோட நிலைமை. மிகவும் ஒரு மோசமான அந்த ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. தினம் கொள்ளை, போதை, எங்கே பார்த்தாலும் போதை. டெய்லி காலையில் திறந்தோம் அப்படின்னா ஒரு கொலை, 4 பேர் சேர்ந்துக்கிட்டு போய் கொலை பண்ணுறான். காவல்துறைகிட்ட சொன்னாலுமே கொலை நடக்குது. ஜாகிர் இப்போ திருநெல்வேலியில் நடந்துச்சு. ஃபோன் பண்ணி சொல்லியும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. ரீசெண்டாக திருப்பூர்னு நினைக்கிறேன், அந்த உடனத்தில் ஒரு சின்ன பையன் தட்டிக்கு அந்த 3 போதையில் வர பசங்க வந்து போய் அடிக்கிறாங்க. காவல்துறையிட்ட போட்டு புகார் அளிக்கிறாங்க, அழைச்சிட்டு போகிறாங்க. திரும்ப அவன் ரிலீஸ் ஆகுறான், வந்து அவங்களுக்கு கொண்டுட்டு போகிறான். எந்த பயமுமே கிடையாது. ஒரு மோசம் இதுமாரி போணுச்சுன்னா மக்கள் சாதாரணமாக நடமாடவே முடியாது. அச்சம். எங்கேயே நம்ம வந்து ஆப்கானிஸ்தானில், பாகிஸ்தானில் எங்கேயே இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை இந்த திருட்டு திராவிட மாடல் ஆட்சி கொண்டு வந்திருக்கு. மக்கள் நியாயமானவர்களையும் நேர்மையானவர்களையும் ஆதரிக்க வேண்டும். முடியும்